ரைட், இப்போ நாங்கள் Node.jsல இருக்கிற ஃபைல் சிஸ்டம் மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூல் வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல் சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூலை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து நாங்கள் ரீட் பண்ணலாம், புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், இருக்கிற ஃபைல்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், ரீநேம் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபைலை வந்து நான் demo1.html என்ற நேமில் சேவ் பண்ணி இருக்கிறேன். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் Node.jsஐ யூஸ் பண்ணி எப்படி இந்த demo1.html என்ற ஃபைலை வந்து நாங்கள் ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மொடியூல்ஸை வந்து நான் முதல் இன்க்ளூட் பண்ண வேணும். நாங்கள் முதல்ல ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி அடுத்ததாக ஃபைலை ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான HTTP என்ற மொடியூலை வந்து நான் இங்கே முதலாவதாக இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த require என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸுக்கு HTTPன்னு சொல்லி கொடுத்து அதை வந்து HTTP என்ற நேமில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி கொள்கிறோம். ரைட், இப்போ அடுத்ததாக வந்து அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல் சிஸ்டம் மொடியூலை வந்து நான் இன்க்ளூட் பண்ண வேணும். ஸோ அதுன்ற நேம் வந்து FS. ஸோ அந்த மொடியூலை வந்து நான் இங்கே require என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கும் ஒரு வேரியபிள் FS என்ற நேமில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி கொள்கிறேன். ரைட், இப்போ முதலாவதாக HTTP என்ற மொடியூலை யூஸ் பண்ணி கிரியேட் சர்வர் என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ள ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் 2 பேராமீட்டர் கொடுக்குறோம். ரிக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் REQ, RESன்னு சொல்லி நேம் கொடுத்து 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல் சிஸ்டம் மொடியூலை யூஸ் பண்ணி fs.read file என்ற மெத்தட்டை கொடுத்து அதுக்குள்ளே வந்து எங்கண்ட எந்த ஃபைலை ரீட் பண்ணணுமோ அந்த ஃபைலுக்குரிய நேமை கொடுக்கணும் சிங்கிள் கோட்ஸுக்கு. நான் இங்கே demo1.html என்ற ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். ஸோ demo1.htmlன்னு சொல்லி சிங்கிள் கோட்ஸுக்கு கொடுக்குறேன். ரைட், கம்மா கொடுத்து அதுக்கு அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் எரரையும் டேட்டாவையும் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ERR, டேட்டான்னு சொல்லி 2 பேராமீட்டர் கொடுத்து அதுக்குள்ளே வந்து முதலாவதாக HTTP ஹெடர் ஆட் பண்ணுறோம். ஸோ res.writeHead என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி முதலாவதாக ஓகேன்றக்குரிய HTTP ஸ்டேட்டஸ் கோட் 200 கொடுத்து அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ரெஸ்பான்ஸுக்குரிய கண்டென்ட் டைப்பை வந்து இங்கே நாங்கள் கொடுக்கணும். ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் or HTMLன்னு சொல்லி கொடுக்குறேன் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே சிங்கிள் கோட்ஸை யூஸ் பண்ணி. ரைட், அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வேணும். ஸோ res.write என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை இதுக்குள்ளே கொடுக்குறோம். ரைட், அதுக்கு அடுத்ததாக அந்த ரெஸ்பான்ஸை எண்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த போர்ட்டில் லிசன் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட் நம்பரை கொடுக்கணும். லிசன் என்ற மெத்தட்டுக்குள்ளே நான் இங்கே 8080ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ரைட், இப்போ நாங்கள் இந்த demo1.html என்ற ஃபைலை ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோட் எழுதி இருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் இதை எப்படி ரன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் போய் உங்களோட ஃபைல் இருக்கிற பாத்தை கொடுத்து நோட் அண்டு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து உங்களோட ஃபைல் நேமை கொடுக்கணும். நான் இங்கே எந்த ஃபைல் நேம் வந்து readfile.js என்று சேவ் பண்ணியிருக்கிறேன். இந்த நேமில் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நோட் ஸ்பேஸ் readfile.jsன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இப்போ வந்து இதை கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சர்வர் வந்து ரன் ஆகும். ப்ரௌசரில் போய் localhost : உங்களோட போர்ட் நம்பர் நீங்கள் கொடுத்த போர்ட் நம்பர் நான் இங்கே 8080 கொடுத்துருக்குறேன். ஸோ அதை இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே demo1.html என்ற ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ரைட், நான் அங்கே ஒரு ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் கொடுத்தேன். ஸோ அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகி இருக்குது. ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லி தெரியும். ரைட்,